என்ன பாக்குற துட்டா பிரேக் சரியில்லை போயா. என்னது வீடு பூட்டி இருக்குது? எங்கேயாவது கம்பியில ஏற போட்டிருப்பாரு. பூட்டின வீடுல தண்ணி சத்தம். சம்திங் ராங். கத்தாத, வேற யாரும் இல்ல மகேஷ் தான். போலீஸ் வந்துட போகுது. நீயா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ குடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். எனக்கா இன்னும் கொஞ்சம் குடிய ஆசை ஆசை. உங்க அப்பா இல்லையா? கடத்தர போயிருக்காரு. உங்க அப்பா அவன் தான் எனக்கு வில்ல. என்னைக்காவது நாள் கண்டில ஏறும்போது அறுத்து விட்டுறம்ப. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு ஆஞ்சநேயர் சுவாமி இன்னும் உங்க அப்பன் கணவரை வந்து சொல்லலையா? இன்னும் சொல்லலையே. ஆஞ்சநேயர் யார் பேரு சொல்றாரோ அவருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஆஞ்சநேயர் சுவாமி என்னைக்கு வந்து சொல்ல போறாரோ முதல்ல பெண் கதவை தோற கும்பிடுறோம் போது. கும்பிடு கும்பிடு. அம்மா ஜன்னல் பக்கம் இருந்து வரீங்க. அந்த வாயா குளிக்கிறது. யார் குளிக்கிறா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? யாராவது குளிச்சுக்க கொண்டுடுவேன். நான் ஒண்ணும் குளிக்கிறது இல்லைங்க. அதான் பூட்டின வீட்டுல தண்ணி சத்தம் கேட்கறத என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து கல்யாணம் ஆகல உனக்கா என் பொண்ணுக்குங்க தனியா இருக்கிறேன்னு பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர. ஏன் பூட்டி வைக்கிற? கல்யாணத்தை பண்ணி வை. செஞ்சிருவோம். செஞ்சிருவோமா? இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா? அதுக்கும் வேலை வர வேண்டாங்களா? சாவி வந்திருக்குல்ல தர. நீங்க தான் அடிக்கடி வருவீங்க. வாங்க 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 உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு. தெரியுதே. போலீஸ்கார ஐயா, பலமா அடிபட்டுச்சா? என்ன இது நீச்ச கலந்து போச்சு? அத நம்ம சலூன் சதாசிவம் இல்ல, அவன் தூக்கத்துல அரைகுறையா வெட்டி விட்டான். அவன் அரைகுறையா தானே வெட்டலாம். நான் முழுசா வெட்டம் பாரு. எடுமா அந்த கத்திய. மீசையை வெட்டவா? இல்ல அவன் கழுத்த வெட்டா. அப்படியே நின்று அசையாத. உன்னை என்ன செய்யணும் பாரு. போலீஸ் நான் தாங்க. அப்பா வந்தியா? நீ யார போலீஸ்? நீ போலீஸ்? ஐயோக்கிய பயல, என்ன பாயா மாட்டு பாக்குறேன்னு. ஆமா என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என் கார் மோதிடுச்சு. காரு மோதிடுச்சா? தப்பு என் மேலதான் அங்கிள். என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போய் மருந்து போட்டு ஃபீஸ் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என்ன இங்க கொண்டு வந்து விரலுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நல்லவங்க அங்கிள். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. தேங்க்யூ. இது என்ன பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, அனாதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் தர ஒரு ஆலயம்னு கூட சொல்லலாம். இவங்கெல்லாம் அனாதைங்களா? இந்த கேள்வி அந்த குழந்தைகளை பார்த்து யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிலையத்தை நான் கட்டினேன். எவ்வளவு புனிதமான லட்சியம் உங்களோடது. உங்க மாதிரி லட்சியவாதி தான் இந்த நாட்டுக்கு தேவை. இது யாருடைய சிலை? அது எங்க அப்பாவோட சிலை. பேரு பார்வதி. அவங்க ஞாபகார்த்தமா தான் நான் அந்த நிலையத்தையே உருவாக்கினேன். நீங்க ஒரு பெரிய பணக்காரன் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குணம் உள்ளவர்னு
இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அறிமுகம் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். ஒரு முறை வீட்டுக்கு வாங்களே. வரேன்னு சொல்லிட்டு வந்தா அதுல சர்ப்ரைஸ் இருக்காது. ஒரு நல்ல நாள்ல நல்ல சந்தர்ப்பத்துல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். சரி. Happy birthday to you. Happy birthday to you. அசோக். நல்ல சந்தர்ப்பத்துல உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? Many happy returns of the day. தேங்க்யூ. இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மாமா சொன்னாரு. நீ என்ன கூப்பிடலனாலும் அழையாத விருந்தாளியா நானே வந்துட்டேன். உண்மையிலேயே இந்த பார்ட்டி நான் கொடுக்கல. ரமேஷ் தான் இந்த ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணாரு. ஹலோ. என்ன அப்படி பாக்குறீங்க? மறுபடியும் மறந்துட்டீங்களா? மிஸ்டர் அசோக். ஓ அசோக். ஹலோ. வெள்ள நிவாரண நிதிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவரு. 2 லட்சம். அது மட்டும் இல்ல, 100கணக்கான அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு தருது அவருடைய பார்வதி நிலையம் தான். இன்னைக்கு நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரமேஷ், எரியுதா? ஓ, ஐம் சாரி. என்ன குடிக்கிறீங்க? anything? ஓகே. சுஜாதா, நீ எங்க போற? உன் கெஸ்ட்டை கவனிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. மிஸ்டர் அசோக், what do you want? Whiskey or beer? Oh, no. Always thumbs up. Okay? ரமேஷ், எனக்கும். Sure. இது அவங்கிட்ட கொடுத்துரு. என்ன ரமேஷ், அதுல என்ன கலந்துருக்கு? ரோசி, இதை குடிச்சிட்டு அவன் ஆடணும். அவனோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். என்னோட வா. பார்ட்டி நடக்கும்போது பாதையில் நான் விட்டுட்டு இப்ப நீ வர்ற.
எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணா எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா நான் இன்று நானும் இல்லை என் நெஞ்சில் நாணமில்லை அப்ப எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா Thank you.